சோ வெல்கம் மாமே. என்னடா சொல்றீங்க? நம்ம தலைவன் எரிஞ்ச எலும்பு கோஸ்ட் ரைடர் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள வரப்போறாரா? உங்கள மாதிரி தான் நானும் இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறம் பயங்கரமா ஷாக் ஆனேன். ரீசெண்டா நம்ம மார்வல் இருக்கானுங்கல்ல, அவனுங்க இந்த மாதிரி கோஸ்ட் ரைடருக்கான ஒரு சோலோ மூவிக்கு ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் பயங்கர சீக்கிரட்டா கேஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்ற விஷயம் லீக் ஆயிருந்துச்சு. அது என்ன ஏது, நம்ம கோஸ்ட் ரைடரை இந்த ஒரு மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல எதிர்பார்க்கலாமா, உண்மையிலேயே கோஸ்ட் ரைடர் வருவாரா அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. மார்வல் ஃபேன்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் வீடியோஸ்க்கு நம்ம மார்வல் பேலகடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பக்கத்துல உள்ள பெல்லையும் ஆன்ல செட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ரைட்டு, ஒரு பயங்கர ஃபயரான ஆளை பத்தி தான் பேச போறோம். ஃபயரா ஆரம்பிச்சிடலாம். இப்போதாங்க சரியா ஒரு நாளைக்கு முன்னாடி ஜெஃப் ஸ்னைடர் கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான லீக் வருது. நீங்க ஒரு பயங்கர ஹார்ட்கோரான மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜெஃப் ஸ்னைடரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம தலைவன் ஜெஃப் ஸ்னைடர் தான் மார்வல் நம்ம ஆர்டிஜேவை டாக்டர் டூமா திரும்பவும் இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற லீக்க மார்வல் அனௌன்ஸ் பண்றதுக்கு சரியா 2 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஜெஃப் ஸ்னைடர் தான் லீக் பண்ணிருப்பாரு. அதே ஆள் தான் இப்போ இந்த மாதிரி மார்வல் ஸ்டுடியோஸ் கோஸ்ட் ரைடருக்கான அந்த ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் லீக் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கோஸ்ட் ரைடரை நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த மூவில மெயின் கேரக்டரா கொண்டு வராம ஒரு கேமியோ மாதிரி இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள கோஸ்ட் ரைடரை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சின்ன திட்டத்தை மார்வல் தன்னோட மைண்ட்ல வச்சிருக்கிறதாவும் இவர் சொல்லியிருக்காரு. சரியா சொல்லணும்னா, இந்த மாதிரி மார்வல் ஸ்டுடியோஸ் தன்னோட மூவிஸ்க்கு ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் ஒரு லீக்கா கடந்த 2 மாசமாவே ஆன்லைன்ல சுத்திட்டு தாங்க இருக்கு. முக்கியமா இந்த எக்ஸ்மேன்ஸோட யூனிவர்ஸ்ல எக்ஸ்மேனா பிளே பண்ண போற நிறைய ஆக்டர்ஸை இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் கேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை நமக்கு லீக் பண்ணதே இந்த ஒரு ஜெஃப் ஸ்னைடர் தான். அதே மாதிரி நம்ம ஜெஃப் ஸ்னைடர் சொன்ன மாதிரியே இந்த ஒரு கோஸ்ட் ரைடர் கேரக்டரை யார் பிளே பண்ண போறாங்கன்னு நான் சொன்னா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. நம்ம ரயான் காஸ்லிங் தான். சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ரயான் காஸ்லிங் தான் நம்ம மார்வல்ல இருக்கிற அந்த ஒரு நோவா கேரக்டர் அதை பிளே பண்றாரு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் சுத்திட்டு இருந்துச்சு. அதை பத்தி அவர்கிட்டயே ஒரு இன்டர்வியூல கேட்டப்போ, நோவாவா அது யாருப்பா, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ நேமா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ரயான் காஸ்லிங் அந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம ரயான் காஸ்லிங் இந்த ஸ்டார் வார்ஸ் மூவில நடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ரயான் காஸ்லிங்க மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல கோஸ்ட் ரைடரா கொண்டு வந்தா நல்லா இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிதான் நம்ம பிளேட் கேரக்டரை இந்த ஒரு மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல கொண்டு வர போறாங்கன்னு ஆல்மோஸ்ட் கேஸ்டிங்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனா நம்ம பிளேடையே பிளேடால வெட்டி விட்ட மாதிரி இப்ப அந்த ப்ராஜெக்டே மொத்தமா நம்ம மார்வல் கேன்சல் பண்ணிட்டானுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் நிக்கோலஸ் கேஜ் அவரை கோஸ்ட் ரைடரா பார்த்து தான் நிறைய பேர் வளர்ந்து வந்திருப்போம். அவர் நடிச்ச அந்த 2 கோஸ்ட் ரைடர் மூவிஸ்மே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனல் ஃபேவரட்டான கோஸ்ட் ரைடர் மூவிஸ். இதே மாதிரி தான் நம்ம நிக்கோலஸ் கேஜ் திரும்பவும் கோஸ்ட் ரைடரா மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல என்ட்ரி தர போறாரு. அவர் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் மூவில வர போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரமான ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. கோஸ்ட் ரைடர்னு மட்டும் இல்லைங்க, நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்குள்ள கொண்டு வர போறாங்கன்ற மாதிரி இப்போன்னு மட்டும் இல்லைங்க, ரொம்ப வருஷமாவே நிறைய கேரக்டர்ஸ் இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வர போறாங்கன்னு நிறைய லீக்ஸ் வந்து அது எல்லாமே ஃபேக் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம கோஸ்ட் ரைடரை இதுக்கப்புறம் வர போற அப்கமிங் மார்வல் ப்ராஜெக்ட்லயும் இல்லைனா நம்ம மிட் நைட் சன்ஸ் அவங்களுக்கான ஒரு சோலோ மூவி இல்லைனா வெப் சீரிஸா நம்ம மார்வல் அப்கமிங்ல ரிலீஸ் பண்ணலாம். அதுல இந்த மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், பிளேட், மூன் நைட், ஹெல்ஸ்டார்ம் இந்த மாதிரியான சூப்பர் நேச்சுரல் சூப்பர் ஹீரோஸ் கூட நம்ம கோஸ்ட் ரைடரை பார்க்கறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைனா இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் சிவில் வார் அதுல எப்படி நம்ம பிளாக் பேந்தரையும் ஸ்பைடர் மேனையும் மூவில அறிமுகப்படுத்திருப்பாங்களோ அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கோஸ்ட் ரைடரை கொண்டு வந்தாலும் பாக்குறதுக்கு பயங்கர மாசா தான் இருக்கும். கோஸ்ட் ரைடர் மட்டும் மார்வல் டூம்ஸ்டே மூவில வந்துட்டா பத்திடேரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ரயான் காஸ்லிங் கோஸ்ட் ரைடரா நடிச்சு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வருவாரா இல்ல வரமாட்டாரா? வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.